பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தி அதர் சைட் ஆஃப் சைலன்ஸ். இது எழுதினவங்க ஊர்வசி பட்டாலியா. இவங்க ஒரு இந்தியன் ஃபெமினிஸ்ட், ஆத்தர் அண்ட் ஆல்சோ பப்ளிஷர். இந்த பர்டிகுலர் ஒர்க் இவங்க எப்போ எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா 1998 எழுதியிருக்கிறாங்க. 1947 நடந்த இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷன் டைம் இருக்குது இல்லையா, அந்த டைமில் ரொம்பவே ஹாரிஃபிக்கான ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு. பாகிஸ்தானி அண்ட் ஆல்சோ இந்தியன்ஸ் 2 பேருக்குமே அவ்வளோ கொடுமை நடந்திருக்கு. முக்கியமாக முஸ்லிம்ஸ், ஹிந்துஸ் அண்ட் ஆல்சோ சீக்ஸ், இந்த 3 மதத்தையும் ஃபாலோ பண்ணுற சில பீப்புள் வந்துட்டு ரொம்ப அக்ரெசிவாக 1-to-1 பிஹேவ் பண்ணியிருக்கிறாங்க. இதனால நிறைய பேர் இறந்து போயிருக்கிறாங்க. ஸோ அதோட பேக்ரவுண்ட் என்ன, அஃபிஷியலாக இது ரிலேட்டடாக நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலும் அது மறைக்கப்பட்டிருக்கு. நிறைய பேர் நிறைய உண்மைகளை வெளியே கொண்டு வரவே இல்லை. ஆத்தர் ஊர்வசி டிவியில் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி எப்படியாவது மக்களுக்கு தெரியப்படுத்தணும், அவங்களுக்கு இதெல்லாம் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நிறைய பேரை இன்டர்வியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஒர்க், இந்த நாவல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் ஒரு கொஹிரன்ஸ் இருக்காது. எல்லாமே அப்படியே கண்டினியூஸாக வரும் அப்படின்றத சொல்ல முடியாது. நிறைய இன்சிடென்ட்ஸ் மக்கள்கிட்ட இருந்து, அந்த கரண்ட் ஜென்ரேஷன் பீப்புள் கிட்ட இருந்து, அப்படி ஒவ்வொருத்தங்க கிட்டேயா ஓவரலாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதை ஆஃப்டர்வேர்ட்ஸ் அவங்க கன்வெர்ட் பண்ணி ஒரு புக்காக, ஒரு நாவலாக பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது நார்மலாக இது ஒரு புக் அப்படின்னு சொல்லிட முடியாது. அவ்வளோ இமோஷன்ஸை கேரி பண்ணியிருக்கு. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் அண்ட் ரிசர்ச் இதில் இருக்குது. ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் 1998 இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. 1947 நடந்ததை இப்போ ஏன் பப்ளிஷ் பண்ணணும், இத்தனை வருஷம் கழிச்சு அதை ஏன் பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா அவ்வளோ ஹாரிஃபிக்கான இன்சிடெண்ட் அதில் இருக்குது. இதை 8 சாப்டர்ஸாக டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சாப்டர்ஸுக்கும் செப்பரேட்டாக டைட்டில் கொடுத்துருக்குறாங்க. 8 சாப்டர்ஸாக டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பிகினிங், பிளட், ஃபேக்ட்ஸ், விமன், ஆனர், சில்ட்ரன், மார்ஜின்ஸ் அண்ட் மெமரி, இந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டர்ஸுக்கும் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு டைட்டில் கொடுத்துருக்குறாங்க. அதை ரிலேட் பண்ணி தான் அந்த சாப்டரில் பேசியிருப்பாங்க. ஓகேவா? இது கண்டினியூஸாக ஒருத்தங்களோட ஸ்டோரியை நரேட் பண்ணுற மாதிரி இருக்காது இல்லையா? ஸோ நிறைய இன்சிடென்ட்ஸை சொல்கிறது தான் இது. நியர்லி ஒரு 10 இயர்ஸ் எடுத்திருக்கிறாங்க. நிறைய இன்டர்வியூஸ், ரிசர்ச், ஒரு டாக்குமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி 10 இயர்ஸ் ஆத்தர் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இந்த ஒரு பர்டிகுலர் புக்கை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நாவலை ஓரல் நரேட்டிவ், டெஸ்டிமோனிஸ் அண்ட் விமன், சில்ட்ரன், தலித் விமன், தலித் பீப்புள், இவங்க எல்லார்கிட்ட இருந்தும் நிறைய ஓரலாக இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி அதை தான் அதுக்கப்புறமா கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? இதை டாக்குமெண்ட், ரிப்போர்ட், டைரிஸ், மெமரிஸ், பார்லிமெண்ட்ரி ரெக்கார்ட், இந்த மாதிரி பிளென்டி ஆஃப் சோர்சஸ் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. தென் இதில் கம்யூனலிசம், கேஸ்டிசம், ஜெண்டர், நிறைய ப்ராப்ளமெட்டிக்கான ஐடியாலஜிஸ் பற்றியும் பேசியிருப்பாங்க. எதை பற்றியும் பயப்படாமல் என்ன இருந்துச்சோ அதை ஓப்பனாக இதெல்லாம் பேசியிருப்பாங்க. 50 வருஷம் தாண்டி போனாலும் பரவாயில்ல, நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி இதை ஃபைண்ட் பண்ணியிருக்கிறேன், கண்டிப்பாக இதை பப்ளிஷ் பண்ணியே ஆவேன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இதை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 1947 இந்தியா பாகிஸ்தான் அந்த பார்ட்டிஷன் டைமில் ஹிந்துஸ், முஸ்லிம்ஸ் அண்ட் ஆல்சோ சீக்ஸ், இந்த 3 குரூப் தான். இதில் அக்ரெசிவாக அவங்க சண்டை போடுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, முஸ்லிம்ஸ் எல்லாரும் பாகிஸ்தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிந்துஸ் அண்ட் சீக்ஸ் இந்தியாவில் அவங்க எதை பிரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி முஸ்லிம்ஸ் பாகிஸ்தானில் இருக்கிற ஹிந்துஸ் எல்லாத்தையும் கொடுமைப்படுத்தி அவங்க எல்லாரையும் இந்தியாவுக்கு அனுப்புறதும், இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்ஸ் எல்லாத்தையும் அடித்து அவங்க எல்லாரையும் கொலை பண்ணுறது, இந்த மாதிரிலாம் ஹிந்துஸ் அண்ட் சீக்ஸ் பண்ணுறதும், இப்படி அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ப்ராப்ளம் க்ரியேட் ஆச்சு. சரி, ஹிந்துஸ் அண்ட் சீக்ஸ் ஆல்மோஸ்ட் அவங்க ஒன்று போல தானே இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ளே ஏன் சண்டை வரணும் அப்படின்னா அவங்களுக்குள்ளேயும் அவங்க பிரிச்சுக்கிறாங்க. எங்களுக்குன்னு ரிச்சுவல்ஸ், எங்களுக்குன்னு கல்ச்சர் வேறு, ஹிந்துஸ்க்கு வேறு. ஸோ நீங்கள் எங்களை மிங்கிள் பண்ணாதீங்க, நாங்கள் தனியாக இருப்போம்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயும் சண்டை வருது. ஸோ முஸ்லிம்ஸ் அண்ட் ஹிந்துஸ்னு மட்டும் கிடையாது, அதுக்குள்ளேயும் ஒரு டிவிஷன் வருது. சீக்ஸ்ன்னு தனியாக சண்டை போடுறாங்க. இதில் ஆல்மோஸ்ட் 2 monthsலேயே டோட்டலாக 12 மில்லியன் பீப்புள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ரீலொகேட் ஆகிறாங்க. பாகிஸ்தானில் இருக்கிறவங்க இந்தியாவுக்கு, இந்தியாவில் இருக்கிறவங்க பாகிஸ்தானுக்கு, அந்த மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக 12 மில்லியன் பீப்புளை அங்கேயும் இங்கேயும் இடமாற்றிருக்கிறாங்க. ஸோ இதோட ரிசல்ட்டாக என்ன ஆகுது அப்படின்னா 1 மில்லியன் பீப்புள் இறந்து போகிறாங்க. ஓகேவா? ஸோ 1 மில்லியனில் 75,000 விமன். அந்த 75,000 விமனில் மொத்தமாக எல்லாருமே கொல்லப்பட்டாங்க. ஆனால் சில பேர் ரேப் பண்ணப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க, சில பேர் கிட்னாப் பண்ணப்பட்டு வேறு இடங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறாங்க, சில பேரை அவங்களாவே சூசைட் பண்ண வச்சுருக்கிறாங்க, சில பேரை ஸ்லேவ் மாதிரி அனுப்பி வச்சுருக்கிறாங்க, சில பேர் எங்கே போனாங்கன்னே தெரியல. இந்த
மாதிரி ரெக்கார்டில் மட்டும் 75,000 விமன் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க காணாமல் போயிருக்கிறாங்க அப்படின்றது தெரிய வருது. நெக்ஸ்ட்டு நிறைய ஃபேமிலிஸ் செப்பரேட் ஆயிருக்கு. குழந்தைங்கள விட்டு பேரண்ட்ஸ் இல்லாமல் குழந்தைங்களும், ப்ராப்பர்ட்டிஸை இழந்த குடும்பங்களும், அவங்களோட வீடு, அவங்களோட ரிலேஷன்ஸ் எல்லாத்தையுமே இழந்து எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் எல்லாருமே தனி மரமாக ரோட்டில் நிற்கிற மாதிரியான ஒரு ஹாரிஃபிக்கான சிச்சுவேஷன் தான் அங்கே க்ரியேட் ஆகிட்டுருக்கு. யார் எதுக்கு சண்டை போடுறாங்க, எதுக்கு நம்மளை இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லி நிறைய பேருக்கு அவங்களுக்கு விஷயமே தெரியல. அந்த அளவுக்கு சஃபர் ஆகிட்டு இருக்கிறாங்க. ராவால்பிண்டி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஏரியா, ஓகேவா, அங்கே இருக்கிற அந்த தோவா கல்ஃபா அப்படின்ற அந்த வில்லேஜில் தான் இது ரொம்ப பர்டிகுலராக சீக் கம்யூனிட்டியில் இருக்கிற 90 விமன். சீக் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் ஹிந்துஸ் தான், பட் ரொம்பவே ஸ்பிரிச்சுவலாக ரொம்ப அவங்க ஐடியலாக வாழ்ந்துட்டு இருக்கிற சில விமன் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு நடுவில் இருந்து ரொம்ப ஷேம்ஃபுல்லான ஒரு லைஃப் லீட் பண்ணுறதுக்கு நம்ம பேசாமல் இறந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கிணத்துல வாலண்டியராக போய் குதிக்கிறாங்க, சூசைட் பண்ணிக்கிறாங்க. சில பேர் அவங்களாவே தள்ளப்படுறாங்க. எனிமீஸ் கையில் நம்ம மாட்டுறதுக்கு நம்ம இறந்து போகிறது எவ்வளோ பெட்டர், நம்மளாவே சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி 90 விமன் கிணத்துல குதிக்கிறாங்க. ஸோ அப்படி 90 விமன் சீக் கம்யூனிட்டியில் இறந்து போயிருக்கிறாங்க. தென் நிறைய பேர் மைக்ரேட் ஆயிடுறாங்க. நாங்கள் ரெஃப்யூஜிஸாக வேறு ஏதாவது நாட்டுக்காவது போய் நாங்கள் பொழைச்சிக்கிறோம்ப்பா, எங்களை ஆளை விடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரெஃப்யூஜிஸ் மாதிரி ஒவ்வொரு இடத்துக்காக அவங்க எல்லாமே போயிட்டாங்க. அப்படி போன நிறைய பேர் இந்த பார்ட்டிஷனில் தப்பிச்ச சில பேர்கிட்ட இருந்து தான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஆத்தர் கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. சில பேர் உயிர் தப்பி ஒவ்வொரு இடத்துக்காக சிதறி போயிருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து தான் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிடைச்சது. ஸோ சில பேர்லாம் டெல்லிக்கு போயிருக்கிறாங்க. அங்கே போயிட்டு நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம், பேரண்ட்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, ஃபேமிலி இல்லை, ப்ராப்பர்ட்டி இல்லை, எதுவும் இல்லைனாலும் நம்ம லைஃப் நம்மளுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டெல்லியை நோக்கிலாம் போயிருக்கிறாங்க. ஆத்தர் இதை பற்றி ரொம்ப டீப்பாக ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது கிருஷ்ணா சோபி அப்படின்றவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, பார்ட்டிஷன் இஸ் டிஃபிகல்ட் டு ஃபர்கெட் பட் டேஞ்சரஸ் டு ரிமெம்பர். ஸோ எந்த அளவுக்கு அதை நம்ம மறக்கிறது கஷ்டமாக இருக்குதோ அதே அளவுக்கு அதை நினைக்கிறதும் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அது ஹாரிஃபிக்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த டைமில் இருந்த ரைட்டர்ஸாக இருக்கட்டும், மற்ற சோஷியல் ஃபிகர்ஸ் எல்லாருமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை அவங்க 8 சாப்டர்ஸாக டிவைட் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் சாப்டரில் ஒரு க்ரொனாலஜிக்கல் ஆர்டராகவே இருக்காது. சில இன்சிடென்ட்ஸை எந்த ஒரு ரெலவெண்ட்டான ஆர்டரும் இல்லாமல் ஒவ்வொரு இன்சிடெண்ட்டாக சொல்லியிருப்பாங்க அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றத. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டரில் ஸோ சிம்பிளாக அந்த மாதிரி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் சாப்டர் அப்படின்னு வரும்போது இதில் அவங்க 2 பேரை இன்டர்வியூ பண்ணியிருக்கிறாங்க. ராணா மூனா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணு, தென் அந்த பொண்ணோட அம்மாவான சுபத்ரா பட்டாலியா, இவங்க 2 பேரை பற்றியும் அவங்க ஒரு இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க. இவங்க 2 பேரும் அந்த பார்ட்டிஷன் டைமில் இருந்தவங்க, அங்கேருந்து தப்பிச்சவங்க. அந்த கிணத்துலலாம் சில பேர் குதிச்சாங்க இல்லையா, அதுலேயும் சில பேர் தப்பிச்சிருப்பாங்க. நிறைய பேர் இறந்துட்டாங்க, ஆனால் சில பேர் தப்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தப்பிச்ச சில விமென்ஸ் கிட்ட இருந்தும் இவங்க நிறையா இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி 2 விமன் கிட்ட பேசினாங்க. அதை பற்றி செகண்ட் சாப்டரில் கொடுத்துருக்குறாங்க. தேர்ட் சாப்டரில் என்ன அப்படின்னா, ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட், டேட்டாஸ், ரெக்கார்ட்ஸ் இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நியூஸ் பேப்பர்லையாக இருக்கட்டும் இல்லை மீடியாவாக இருக்கட்டும், கண்டிப்பாக அந்த நியூஸை கவர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்க ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதில் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கிறாங்க, அதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றத அதை தேர்ட் சாப்டரில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபோர்த்து சாப்டரில் என்ன அப்படின்னா, விமனோட சஃபரிங், முக்கியமாக பாதிக்கப்பட்டது விமன். ஏன்னா மென்னை ஜஸ்ட் அவனை கொலை பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் அவங்களோட இன்டென்ஷனாக இருக்கும். பட் விமனை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு செக்ஷுவல் ஆப்ஜெக்டாக இந்த டைமில் தான் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமனை செக்ஷுவல் ஆப்ஜெக்ட் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக த்ரோ பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. இதில் ரொம்ப பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது விமன் தான். அந்த மாதிரி விமனுக்கு நடந்த நிறைய இன்சிடென்ட்ஸை ஃபோர்த் சாப்டரில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. தென் ஃபிஃப்த் சாப்டரில் என்ன அப்படின்னா, ஹீலிங். அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, எப்படி அங்கேருந்து தப்பிச்சு போனாங்க, தென் விமன் நம்ம அவங்கக்கிட்ட மாட்டி ரொம்ப கஷ்டப்படுறதை விட நம்மளே இறந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படி சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க தப்பிச்சு போகிறதுக்கான வழியாக எப்படி சூசைட் அவங்க செலக்ட் பண்ணாங்க. தென் ஆல்சோ நிறைய பேர் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸாலேயே கொல்லப்பட்டாங்க. ஸோ அதை மாதிரியான இன்சிடென்ட்ஸ் எல்லாமே இப்போது 1947 ஒரு மூவி இருந்துச்சு இல்லையா, ஸோ அந்த மூவியில் கூட அந்த மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவில் இருக்கிற அந்த விமன் எல்லாத்தையுமே அவங்க ரேப் பண்ணுறாங்க, அவங்கள கொலை பண்ணுறாங்க அப்படின்றது தெரிஞ்சதுனால அந்த பொண்ணுக்கு பாய் கெட்டப் போட்டு விடுறது. ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸும் அங்கே நடந்துச்சு. பொண்ணு இருந்தாங்க அப்படின்னா அவங்கள இவங்களே கொலை பண்ணிடுறது, இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் எல்லாமே நடந்திருக்கும். தென் 6th சாப்டரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்படி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நெக்லெக்ட் பண்ணப்படுது. கவர்மெண்ட் கிட்ட நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், மீடியா கிட்ட இருக்கும், நியூஸ் பேப்பர் சேனல்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க கிட்டேயும் அந்த டைமில் வாழ்ந்த நிறைய பேர்கிட்ட நிறைய இன்சிடென்ட்ஸ்க்கான டாக்குமெண்ட்ஸ் இருந்திருக்கும்,
ஃபோட்டோகிராஃப்ஸ் இருந்திருக்கும் இல்லையா? பட் அது எல்லாத்தையும் எப்படி மறைச்சாங்க அப்படின்றத பத்தி சொல்றாங்க. இத வந்து மறைக்க வேண்டிய அவசியம் என்ன? எதுக்காக அது நெறைய இடத்துல வாய்ஸ்லெஸ்ஸாவே இருக்கு? முக்கியமா அவங்க மார்ஜினலைஸ்ட் பீப்பிள் அப்படின்றதுக்காகவா? தலித் பீப்பிள் அப்படின்றதுக்காகவான்னு சொல்லிட்டு நெறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணியிருப்பாங்க ஆத்தர். ஓகேவா? தென் அந்த 6த் சாப்டர்லயே ஒரு இன்சிடென்ட்ட மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ட்ரிலிக் சிங் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு 9 வயசு பையன் ஒருத்தன் இருக்கிறான். ஓகேவா? அவனோட ஃபேமிலிய விட்டு தப்பிச்சு போயிடுறான். ஈவன் அவங்க ஃபேமிலில இருக்கிறவங்க கூட தான் இருக்கிறாங்க. வாலண்டியரா அங்கேருந்து தப்பிச்சு போறான். எதுக்காக அப்படின்னா, அவனோட அப்பா அண்ட் ஆல்சோ அவனோட 2 அங்கிள் என்ன டிசைட் பண்றாங்க அப்படின்னா, நம்ம வீட்ல இருக்கிற விமன் அண்ட் சில்ட்ரன நம்ம கொலை பண்ணிறலாம். அவங்க கையால இவங்க சாகுறதுக்கு நம்மளே கொன்றலாம் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஒருவேளை அவங்க தப்பிச்சு கூட போலாம் இல்லையா? அவங்க உயிரோட இருக்கலாம் இல்லையா? ஸோ அத ஏன் யோசிக்காம அவங்க கொலை பண்ணணுன்ற அளவுக்கு, இந்த அளவுக்கு அவங்க அக்ரெசிவா மாறுறதுக்கு என்ன ரீசன்? ஸோ இது எல்லாத்தையும் அந்த குழந்தை கேட்குது. அந்த 9 வயசு பையன் கேட்ட உடனே, இதுக்கப்புறம் இந்த வீட்ல இருந்தோம்னா, நம்ம அப்பாவே நம்மள கொலை பண்ணிருவாருன்னு சொல்லி பயந்து வீட்ட விட்டு ஓடி போயிடுறான். அப்படி இந்தியாவுக்கு போன அவன் நெறைய சஃபரிங்ஸ ஃபேஸ் பண்றான். ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கா தான் லைஃப் போயிட்டு இருந்துச்சு இந்த பையனுக்கும். சர்வை பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டான். இருந்தாலும் வேற வழி இல்ல, நம்ம வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறான். தென் இன்னொரு பக்கம் குஷ்வந்த் சிங் அப்படின்ட்டு சொல்லப்படுற ஒரு பையன், அவனோட சேர்ந்து இன்னும் சில பேர் வந்து கடத்தப்படுறாங்க. ஓகேவா? கடத்தப்பட்டு அவங்க எங்க போனாங்கன்ற நியூஸே தெரியல. பட் அந்த பையன் கடத்தப்பட்டிருக்கான் அப்படின்ற நியூஸ் மட்டும் தான் தெரியுது. இந்த மாதிரி சில ஸ்டோரீஸ் வந்து ஸ்டில் ரிமைன் சைலண்ட் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து யாருமே ரிவீல் பண்ணல. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? எல்லாமே ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டு முடிச்சுட்டாங்களே தவிர, அது ஒரு ப்ராப்பரான எண்டா இல்ல அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு இர்ரெலவென்ட்டா இருக்கு. அதுல வந்து ஒரு ப்ராப்பரான ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்றதையும் ஆத்தர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. தென் 8th சாப்டர்ல லாஸ்ட்டா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஹைலைட்டிங் த ஆப்சன்ஸ் ஆஃப் அஃபீஷியல் மெமோரியல்ஸ். இந்தியால அஃபீஷியலா நெறைய மெமோரியல்ஸ் வந்துட்டு அவங்க மெயின்டெயின் பண்ணுவாங்க. நெறைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் மெயின்டெயின் பண்ணுவாங்க. ஆனா அதுல எல்லாமே நெறைய உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன எக்ஸாக்ட்டா நடந்துச்சுன்னு சொல்லி பாதிக்கப்பட்ட அந்த பார்ட்டிஷன் டைம்ல இருந்த மக்கள் சொல்றாங்களோ, அதுக்கும் இந்தியால அந்த கவர்மெண்ட் மெயின்டெயின் பண்ற ரெக்கார்டுக்கும் நெறையவே டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா எதுக்காக இருக்கும் அப்படின்னா, இதுல நெறைய அஃபீஷியல்ஸ், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் நெறைய பேர் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுல ஒரு கேர்ளோட ஸ்டோரிய மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து 4th சாப்டர்ல இருக்குது. என்ன அப்படின்னா, ஜெய்னப் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பாகிஸ்தான் பொண்ணு. ஓகேவா? அந்த பொண்ணு என்ன பண்றா அப்படின்னா, அவள வந்து சேல் பண்ணிடுறாங்க. பாகிஸ்தான்ல இருந்து இந்தியால இருக்கிற புட்டா சிங் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெர்சனுக்கு சேல் பண்ணிடுறாங்க. ஒரு ரெஃப்யூஜி மாதிரி தான் இங்க வரா. இவர் கூட இருக்கிறா. இவளுக்கு வந்து அவர சுத்தமா பிடிக்கல. அவளோட கல்ச்சர், அவளோட கண்ட்ரிய விட்டு அவ வேற ஒரு இடம் வந்திருக்கா. தெரியாத ஆள் வீட்ல இருக்கிறா. அவன் எப்படின்றது தெரியாது. ஸோ ரொம்பவே அவளுக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. இறந்து போயிரலான்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டில இருக்கிறா. ஸோ ஸ்டார்ட்டிங்ல 2 பேருக்கும் சுத்தமா பிடிக்கல. பட் அந்த புட்டா சிங் அப்படின்ற அந்த பெர்சனும் இவள வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணல. இவள வந்து நல்லாவே பார்த்துக்கிறான். ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல 2 பேருக்கும் பிடிக்க ஆரம்பிக்குது. அவங்க லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தென் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. மேரேஜ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்களும் பிறக்குது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த பார்ட்டிஷன் எல்லாம் கொஞ்சம் அப்படியே நார்மல் ஆகும்போது, போலீஸ் இதில இன்வால்வ் ஆகும்போது, இந்த ஒவ்வொரு இடத்துக்கா நாடு கடத்தப்பட்டிருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாரையும் திரும்ப அவங்க ஃபேமிலி கூடவே சேர்த்து வைக்கிறாங்க. அப்படி பாகிஸ்தான்ல உள்ள நெறைய பேர தேடும்போது, இந்த பொண்ணு ஜெய்னப் அப்படின்ற இந்த பொண்ணு வந்துட்டு தொலைஞ்சு போனது தெரிய வருது. அவ இந்தியால இருக்கிறா. இவரோட வீட்ல இருக்கிறான்றதும் தெரிய வருது. ஸோ பாகிஸ்தான் போலீஸ் வந்து அவள நீட்டா ரெஸ்க்யூ பண்ணி அவளோட ஃபேமிலியோடயே சேர்த்து வச்சுர்றாங்க. ஃபேமிலிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தையும் பொறந்துடுச்சுன்றது தெரிஞ்ச உடனே ஃபேமிலியில இருக்கிறவங்க ரொம்பவே கோவப்படுறாங்க. அவள ரொம்ப திட்டி, "நீ எப்படி மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லி, நான் உனக்கு வேற ஒருத்தனை மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லி அவள ரொம்ப பிரெயின் வாஷ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது, இங்க அவளோட ஹஸ்பண்ட் அந்த சிங் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருக்கு வந்து அவ இல்லாம இருக்க முடியாது. அவள வந்து ரொம்ப சின்சியரா லவ் பண்றாரு. ஸோ அதனால இவர் என்ன பிளான் பண்றாரு அப்படின்னா, நம்மளும் பாகிஸ்தானுக்கு போலாம். அவகிட்ட நம்ம பேசி அவள கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் அங்க போறதுக்கு ட்ரை பண்றாரு. இவர் எத்தனை தடவ அந்த பாஸ்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணாலும், அது எல்லாமே கேன்சல் ஆயிட்டே இருக்கு. எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, இவர் ஒரு இந்தியன். அது மட்டும் இல்லாம இவர் ஒரு ஹிந்து. ஸோ பாகிஸ்தானுக்குள்ள முஸ்லிம்ஸை தவிர வேற யாரையும் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்றதுல அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வேற வழியே இல்லை, நம்ம என்னைக்கு முஸ்லீமாக மாறுறோமோ அப்போ தான் நம்ம ஒய்ஃப் கிட்ட நம்ம போக முடியுன்றது தெரிஞ்ச உடனே இவர் வந்து யோசிக்காம முஸ்லீமாக மாறுறாரு. இவரோட நேமை ஜமீல் அகமது அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறாரு. மாற்றிட்டு இங்கேருந்து பாகிஸ்தானுக்கு ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபோட வீடு எங்கே இருக்குன்னு சொல்லி தேடி கண்டுபிடிக்கிறாரு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவளோட வீட்டுக்கு போகும்போது அங்கே போய் பார்த்தா அவளுக்கு வேற ஒருத்தரோட மேரேஜ் அரேஞ்ச் பண்ணி
அவங்க மேரேஜுக்கான அந்த ஏற்பாடு எல்லாமே நடந்துட்டுருக்கு. அவளோட கசினை வந்து மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு அவங்க வீட்டில் இருக்கவங்கலாம் பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேரேஜ் நடக்கிறத பார்த்தோன்னே இவர் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. அந்த டைம்லேயே இவரை பற்றின நியூஸ் போலீஸ்க்கு போயிடும். பாகிஸ்தானில் இருக்கிற போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. இவர் வந்து ஒரு ஹிந்து முஸ்லிமா மாதிரி இங்கே வந்திருக்கிறாரு அப்படின்றது தெரிஞ்ச உடனே இவன் வந்து டெரரிஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய ப்ராப்ளம் எல்லாம் அவங்க க்ரியேட் பண்ணி கோர்ட் வரைக்கும் கேஸை கொண்டு போயிடுறாங்க. கோர்ட்டில் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்படுது அப்படின்னா, நீங்கள் 24 ஹவர்ஸில் இந்த நாட்டை விட்டு நீங்கள் உங்கள் நாட்டுக்கு போயாகணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, பாகிஸ்தான் பொண்ணை தான் நான் மேரேஜ் பண்ணியிருக்கிறேன், எனக்கு 2 குழந்தைங்களும் இருக்குது, ஸோ அவளை என்னோட நீங்கள் அனுப்பி வச்சிட்டிங்கன்னா நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவள் என்ன சொல்லிட்டா அப்படின்னா, இல்லை எனக்கு அவரோட வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு அவள் சொல்லிட்டா. ஸோ ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாரு. என்ன செய்கிறதுனே அவருக்கு தெரியல. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு ட்ரெயினில் விழுந்து இறந்து போயிடுறாரு. அந்த லெட்டரில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னா, நான் அவள் கூட சேர்ந்து வாழ தான் முடியல, ஜெய்னப்போட இந்த வில்லேஜ்லேயே என்னை வந்து நீங்கள் பரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி, இதுதான் என்னோட லாஸ்ட் விஷன்னு சொல்லி எழுதியிருப்பாரு. அந்த போலீஸுமே சரி ஓகே இறந்து போயிட்டான், இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அவனோட விஷயம் நிறைவேற்றி வைக்கிற விதமாக ஜெய்னஃபோட அந்த வில்லேஜ்லேயே அவனை வந்து பரி பண்ணுறாங்க. இது போக அங்கே நடந்த ஹாரிஃபிக்கான இன்சிடெண்ட்லாம் என்ன அப்படின்னா, விமன் எல்லாரையுமே நிறைய விமனை நேக்கடாக அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு நேக்கடாக அவங்கள ஸ்ட்ரீட்டில் நடக்க விடுறது, அவங்கள ரொம்ப அடித்து டார்ச்சர் பண்ணுறது, இது நிறைய விமனோட பிரெஸ்ட் எல்லாம் கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு ஒரு ஹார்ட்லெஸ் பர்சனாக, எந்த அளவுக்கு ஒரு க்ரூயலான ஒரு பீஸ்ட் மாதிரி இருந்திருந்தா ஒரு ஹியூமனால் இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ கைண்ட்னஸ் அப்படின்றது ஒரு துளி கூட இல்லாத பர்சன் மாதிரி தான் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பிஹேவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஹிந்துஸாக இருந்தால் அவங்க வந்து முஸ்லிம்ஸுக்கு கம்பல் பண்ணி இவங்களோட ரிலீஜியஸ் சிம்பிள்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அவங்களோட பாடிஸில் டேட்டூ போடுறது, ஸோ இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி அவங்களோட ரிலீஜியனை அவங்களுக்குள்ளே திணிக்கிறாங்க. டேட்டூ போடுறதா இருக்கட்டும், அவங்களோட ரிச்சுவல்ஸை பண்ண வைக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே நடந்திருக்கு. தென் விமன் எல்லாரையும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக செக்ஷுவல் ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தென் நிறைய சில்ட்ரன் வந்து பிறக்கும் போதே மிக்ஸ்டு பிளட்டாக குழந்தைங்க பிறக்குது. எதுக்காக அப்படின்னா, அவங்க வந்து ஒரு செக்ஷுவல் ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணும்போது மட்டும் அந்த விமன் வந்து ஒரு தலிதா, ஒரு ஹிந்துவா, முஸ்லிமா அதெல்லாம் பார்க்குறதே இல்லை. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு நீட் வரும்போது அது எதையுமே பார்க்காம தான் அவங்கள வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அதோட ரிசல்ட்ஸாக நிறைய குழந்தைங்க அவங்க பேரண்ட்ஸ் யாருன்னு தெரியல, அவங்களுக்கு ப்ராப்பரான ரிலீஜியன் என்ன, ரேஸ் என்ன எதுவுமே தெரியாமல் நிறைய குழந்தைங்க பிறக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் வந்து ரொம்ப பேத்தட்டிக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா, இவங்களெல்லாம் சேவ் பண்ணக்கூடிய அந்த ஹையர் அஃபீஷியல்ஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுமே நிறைய விமனை நாங்கள் அவங்கள சேவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அவங்களும் அப்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஹையர் அஃபீஷியல்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால தான் நிறைய ரெக்கார்ட்ஸ் மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. தென் நிறைய விமனை வந்து ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. சைல்டு மேரேஜ் நிறைய நடக்குது, குழந்தைங்கள அப்யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ரொம்ப ஹாரிஃபிக்கான வேர்ஸ்டான நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. தென் விமன் எல்லாரும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம ஒரு பெக்கர் மாதிரி இருப்போம் அப்படின்னு சொல்லி பெக்கர் விமன் மாதிரியும் ஏதோ ஒரு நோயாளி மாதிரி அவங்க எல்லாரும் டிஸ்கைஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்கள வந்து விடுறதா இல்லை. அவங்கள ஏதோ ஒரு விதத்தில் டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. இந்த நிறைய குழந்தைங்களுக்கு அவங்களோட பேரண்ட்ஸ் யாருன்னே தெரியாத மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருந்திருக்கு. முஸ்லிம்ஸ் எல்லாத்தையுமே ஒரு அன்டச்சபிள் மாதிரி ஹிந்துஸ் ட்ரீட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. ஈவன் அவங்களுக்குள்ளேயும் நிறைய பேர் சண்டை போட்டாலும் சில பேர் வந்து ஒரு வாய்ஸ்லெஸ் பீப்புள் மாதிரி இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் ரொம்ப அன்டச்சபிள் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஹிந்துஸ் எல்லாருமே. ஸோ விமனுக்கு அப்புறமா அதிகமாக பாதிக்கப்பட்டது யார் அப்படின்னா சில்ட்ரன். ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு விக்டிம் ஆயிட்டாங்க. எதுக்காக இதெல்லாம் நடக்குது, நம்மளை ஏன் டார்ச்சர் பண்ணுறாங்க, நம்ம என்ன பண்ணணும் எதுவுமே தெரியாமல் அந்த வைலன்ஸில் அவங்களுமே ஒரு வைலண்ட்டான பீஸ்ட் மாதிரி வளர்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஸோ அவங்க தான் ஒரு விக்டிம் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் ஆர்மி சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 30% தான் முஸ்லிம்ஸ் இருக்கிறாங்க. தென் நான் முஸ்லிம்ஸ் தான் 70% இருக்கிறாங்க. ஸோ 30% ஆஃப் முஸ்லிம்ஸ் இருந்தாலும் முஸ்லிம்ஸும் ஹிந்துஸ்க்கு ஈக்குவலாக ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. டெரரிஸ்ட் மாதிரி எல்லாருமே அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவ்வளோ ஹார்ம்ஃபுல்லாக அவங்களோட ஃபைட் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. தென் இவ்வளோ ஃபைட் போயிட்டு இருந்தாலும் இந்தியா வேறு பாகிஸ்தான் வேறேன்னு அவங்க பிரித்தாலும் இந்தியாவில் இருக்கிற அந்த கரன்சி தான் பாகிஸ்தானில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தென் ஹிந்துஸ் வந்து 15 மில்லியன் 15 ஓகேவா 15 மில்லியன்ஸ் ஹிந்துஸ் இருந்தாங்க, 5 மில்லியன் சீக்ஸ் இருந்தாங்க. ஒரே கல்ச்சரை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களும் அந்த கம்மியான அமௌண்ட்டில் இருந்தாலும் சீக்ஸ் நாங்கள் தனியாக ஃபைட் பண்ணுவோன்னு ஃபைட் பண்ணாலுமே ஹிந்துஸோட கல்ச்சரை தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் எந்த வித மாற்றமே இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த நிறைய பேர் கிட்னாப் பண்ணப்படுறாங்க. அப்படி கிட்னாப் பண்ணும்போது
அவங்கள வந்து அங்கேருந்து ரிலீஸ் பண்ணிறக்கூடாதுன்னு கூட சில பேர் நினைக்கிறாங்க. ஏன்னா வெளிய போய் கஷ்டப்படுறதுக்கு பேசாம இவங்களோட கஸ்டடியிலேயே இருந்துறலான்னு கூட சில பேருக்கு தோணுது அப்படின்றத சொல்றாங்க. 1984ல இந்திரா காந்தி இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து இதுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டீமோட போறாங்க. பட் அவங்களையும் கொலை பண்றாங்க. கவர்மெண்ட் அஃபீஷியலுக்கே அப்படி நடக்கும்போது நார்மலான தலித் பீப்பிளாலேயும் மத்த முஸ்லிம்ஸா இருக்கட்டும், ஹிந்துஸா இருக்கட்டும் எல்லாருமே ஒரு வாய்ஸ்லெஸ் பீப்பிள் மாதிரி தான் அங்க வந்து இருந்தாங்க. ஸோ ஒரு சின்ன குரூப் ஆரம்பிச்சு ஒரு அரகன்ட்டான பிஹேவியர்னால மில்லியன்ஸ் ஆஃப் பீப்பிள் இறந்து போயிட்டாங்க அப்படின்றது தான் ஒரு பேத்தட்டிக்கான ட்ரூத் அப்படின்றத ரிவீல் பண்ணுறாங்க. நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய பிளட் ஷெட்ஸ், நிறைய உயிர் போயிருக்கு. ரொம்பவே இதுவரைக்கும் நடந்த இன்சிடென்ட்ல இவ்ளோ ஹாரிஃபிக்கான இன்சிடென்ட் இருக்காது விமெனுக்கும் சில்ட்ரனுக்கும் அப்படின்னு சொல்லப்படுற ரொம்பவே பேத்தட்டிக்கான அண்ட் அக்ரெசிவான ஒரு இன்சிடெண்ட்டை வந்து இந்த நாவலில் 10 இயர்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ணி அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எனக்கு கிடைச்ச எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் நான் அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். இது போக அடிஷ்னலி எதுவும் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரியும் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் பின் பண்ணுறேன். ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.